ஓகே. ரொம்ப நாளா என்கிட்ட எல்லாரும் கேட்டிருந்த விஷயம் என்னோட நெயில் பாலிஷ், என்னோட ஃபேவரட் நெயில் பாலிஷ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் டெட் என்ன நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கேன். எனக்கு அது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே தாங்கலை. அதுவும் ஒரு 4000 கொடுத்து ஒரு 2 வீக்ஸ்க்காக நெயில் எக்ஸ்டென்ஷனா அப்படின்ட்டு தான் நான் அந்த பக்கம் போகலை. தென் ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் நெயில் பாலிஷ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பயுமே என்னோட கான்செப்ட் ஆஃப் என்னன்னா, ஸோ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்ம ஹேண்ட்ஸ் மூமெண்ட்டு இந்த மாதிரிலாம் அழகாக இருக்கும். மைனிட் விஷயம் நம்ம மாற்றுறதுனால நிறைய விஷயம் வந்து மாறும். ஸோ எனக்கு வந்து நெயில்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் இது ஒன் ஆஃப் தி இஸ் மை 4000 rupees nail art I made and it came off like this. சொல்லுவாங்கல்ல, அக்ரலிக் போட்டால் அந்த மிஷின் வச்சு தான் எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஆனால் நான் இது எல்லாத்தையும் கையிலே எடுத்துட்டேன். And you won't believe, I did it in the mall. It's a branded one, very very branded one. Ombre பண்ணியிருந்தேன், acrylic overlay and ombre பண்ணியிருந்தேன். And this is what it gave me. It came off just in 2 weeks, 1.5 weeks it came off. எனக்கு நெயில்ஸ் வச்சுக்க பிடிக்கும். பட் ஆல் தி டைம் உங்களுக்கு வந்து அந்த டிப் வந்து எப்பயுமே ஒயிட்டாக இருக்காது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒயிட்டாக இருக்கும். ஆனால் எல்லா டைமும் ஒயிட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ, இருக்கவே இருக்காது. ஸோ எனக்கு என்னென்னா, எனக்கு நெயில் பாலிஷ் போடணும். எனக்கு அந்த லாவெண்டர் ஷேட் போட்டால் டஸ்கி ஸ்கின்னுக்கு அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேட் போட்டு அழகாக இருக்கும். ஒரு நியூட் ஷேட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது டஸ்கி ஸ்கின்னுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். இன்றைக்கி லிப்ஸ்டிக் இல்லை, கன்சீலர் இல்லை, மேக்கப் இல்லை, ஃபவுண்டேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்லி நெயில்ஸ் அண்ட் நெயில் பாலிஷ். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் வித் யூ என்னென்ன ஷேடுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மை ஃபஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் ஷேட் இஸ் ப்ளம்போடது ஆன் தி மாவ்னு சொல்லிட்டு 127. அதோட ஷேட் நம்பர் வந்துட்டு 127. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஷேட். யூ ஒன்ட் பிலீவ் மீ, இது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இதுக்கு மேலே கூட போட்டு காமிக்கிறேன். பட் இட் லுக்ஸ் ஸோ குட். எனக்கு காலுக்கெல்லாம் போட்டால் கூட இந்த நெயில் பாலிஷ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பிங்க் ஷேட், ஒரு லைட்டாக, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும், எனக்கு அழகாக இருக்கணும், என் நெயில்ஸ் அழகாக இருக்கணும், ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா திஸ் நெயில் பாலிஷ் இஸ் ஸோ குட். எனக்கு எப்பயுமே ஒரு நெயில் பாலிஷ் ரொம்ப வைப்ரண்ட்டாக போட்டால் பிடிக்காது. எனக்கு அந்த பிளாக், ஐ எம் நாட் இன்டு அ பிளாக் கைண்ட் ஆஃப் கேர்ள். ஸோ எனக்கு இந்த மாதிரி பிங்க் ஷேட், அது நியூடாக அழகாக, நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும் கையே. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் முடிஞ்சால் என் காலை கூட காட்டுறேன். எனக்கு காலில் போட்டிருந்ததுமே அழகாக இருந்துச்சு. இந்த ஷேட் பர்டிகுலர்லி இந்த ஷேட் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு நெயில் பாலிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா 127 ப்ளம்மோடது நல்லாயிருக்கு. டஸ்கி ஸ்கின்னுக்கு இட் இஸ் ஸோ குட். ஸோ நெக்ஸ்ட் ஷேட், நான் ஹெல்த் அண்ட் க்ளோ போயிருந்தேன். அப்போ அதில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை 1 get 1 ஆஃபர் அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ளம்ப் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னா 191 rupees. ப்ளம் வந்து 191 rupees. இந்த ஷேடு 127. திஸ் இஸ் குட். நான் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேட் வாங்குங்க, எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஷேடு வந்து இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவில் வாங்கினேன். இது ஒரு பர்ஃபெக்டான நியூட் ஷேட். உண்மையாலுமே டஸ்கி ஸ்கின்க்கு இந்த மாதிரி ஷேட் அடிக்கும்னு நினைக்காதீங்க, உங்களை டார்க்காக காட்டும்னு நினைக்காதீங்க. நெயில்ஸை அவ்வளோ அழகாக காட்டும். இந்த ஷேட் வந்து ஷேடு கண்டுபிடிக்க முடியலையே, லைட் நியூட் 18. இந்த ஷேட் வந்து லைட் நியூட் 18. இந்த ஷேடு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ ஒரு பர்ஃபெக்டான நியூட் ஷேட், அழகான நியூட் ஷேட். எனக்கு இந்த மாதிரி மெஹந்தி போட்டால் இந்த மாதிரி ஷேட்ஸ் போட பிடிக்கும். ஸோ மெஹந்தி வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இந்த ஷேட் லைட்டாக அழகாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி போட ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஸோ குட் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ப்ளம் லுக்ஸ் ஸோ குட். ஸோ நான் சொன்னேன் லாவெண்டர் ஷேட், எனக்கு கலபாரில் நான் ரொம்ப நாளாக லாவெண்டர் ஷேட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு அழகாக இருந்துச்சு. பட் அந்த கலரே என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியல. தே ஹவ் ஸ்டாப்ட் இட். எனக்கு அது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னுலாம் தெரியல. பட் தே ஸ்டாப்ட் இட். அண்ட் ஐ ஃபவுண்ட் திஸ் ஒன் ஃப்ரம் ஹெல்த் அண்ட் க்ளோ. இந்த ஷேட் பேஸ்டல் லைலாக்
ஷேட் வந்து பேஸ்டல் லைலாக். ஸோ ஹெல்த் அண்ட் க்ளோட ப்ராடக்ட். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைலாக் ஷேட் எப்பயும் போல் சொல்கிற மாதிரி தான் இதுவுமே நல்லாயிருக்கும் டஸ்கி ஸ்கின்னுக்கு. யூ ஒன்ட் பிலீவ் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் தேடி 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 வாங்கின கலர்ஸ், அழகாக இருக்கிற கலர்ஸ். ட்ரஸ்ட் மீ, வித்தவுட் எனி செகண்ட் தாட் இந்த கலர்ஸ் எல்லாம் நீ ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 கலர்ஸே போதும். ஒரு பிங்க், ஒரு அழகாக சட்டிலாக, ஒரு நேச்சுரலாக, ஒரு ப்ளசண்ட்டாக போனோன்னா இந்த ஷேட், ஒரு மாடர்னாக, ஒரு எலிகண்ட்டாக, ஒரு மாடர்னாக, ஒரு ஆஃபீஸ்க்கு, ஒரு மீட்டிங் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போது திஸ் நியூட் ஷேட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ ஃபார்மல் அட்டையருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேட். இது வந்து வைப்ரண்ட்டான ஒரு ஷேட், மாடர்ன் லுக்குக்கு, மாடர்னைஸ்டு லுக்குக்கு அழகான ஒரு ஷேட். ஸோ இந்த ஷேட்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஒரு வைரல் இருந்துச்சுல்ல அப்போல்லாம் கிளிட்டர்ஸ் வந்து இந்த நெயிலில் கிளிட்டர் போடுறது. ஸோ ஐ பாட் திஸ் ஃப்ரம் ரெனி. திஸ் இஸ் வாவ். இது எனக்கு கொஞ்சம் கூட ஃபேடே ஆகலை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட ஷேட் வந்து காப்பர் க்ரஷ். எனக்கு வந்து இந்த வைப்ரண்ட்டான ஒரு ஷேட்ஸ்லாம் பிடிக்காது. காப்பர் க்ரஷ் இஸ் ஸோ குட். ஸோ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது இப்படி தான் இருக்கும். கேன் யூ see that? நல்லாயிருக்கும். இந்த ஷேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இதோட லிங்க்ஸ் எல்லாம் என்ன கேட்காதீங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் எங்கேயும் இன்னும் பார்க்கல. ஸோ until these 4 shades are good. இன்னொரு ஷேட் வச்சுருக்கேன் விச் இஸ் டார்க்கெஸ்ட் ஷேட். ஸோ எந்த இன்ஸ்பிரேஷன்னா இந்த ஹீரோயினை பார்த்து இன்ஸ்பிரேஷன். எல்லோரும் இந்த சீனில் வந்து அவங்கள வந்து ரொம்ப இதுவாக அதாவது சென்டிமெண்டலாக பார்த்துருப்பாங்க. பட் நான் அவங்களோட நெயில்ஸை மட்டும்தான் பார்த்தேன். அந்த நெயில் பாலிஷ் இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ வில் ஷேர் வித் யூ த நெயில்ஸ். ஸோ குட். ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் ஷேட். நான் மேரேஜ்க்கு சாரீ போடும்போது ஐ வாஸ் வியரிங் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஹெல்த் அண்ட் க்ளோவோடது. ஹெல்த் அண்ட் க்ளோ இந்த ஷேட் வந்துட்டு H24061 அந்த மாதிரி ஒரு ஷேட் இது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் லுக்ஸ். நைக்காவோடது இந்த ஷேட் ரோஸ் எடிட்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த நெயில் பாலிஷ் விச் ஐ எம் வியரிங். நான் நெயில் பாலிஷ் எப்பப்பெல்லாம் போட்டிருக்கேனோ அப்பப்பெல்லாம் அந்த வீடியோ ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன் நெயில் பாலிஷ் ஃப்ரம் நைக்கா. நெக்ஸ்ட் வந்து இது திஸ் இஸ் ஹெல்த் அண்ட் க்ளோவோடது. இட் இஸ் இந்த ஷேட். அண்ட் இதுவும் அகெயின் இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் ஷேட் வந்துட்டு பர்கண்டி வயலட். ஸோ இந்த மாதிரி பெரி ஷேட் ட்ரை பண்ணுன்றதுக்காக இது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இல்லாமல் நைக்கால பேர் ஃபுட்னு ஒரு ஷேட் இருக்குது. த ஸோ குட் ஷேட். அண்ட் அவ்வளோதான். இட் இஸ் வெரி வெரி ரொம்ப கவுண்டபிள் ஷேட்ஸ் தான். பட் தட்ஸ் கால் சூட் யூ. வாவ். என்னை பொறுத்த வரைக்கும் நெயில்ஸும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். எனக்கு இந்த மாதிரி பேட்சியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ ஐ ஹவ் க்ரோன் அப் சீயிங் மை மாம் காய் கட் பண்ணும்போது கூட அந்த அழகாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது அது அழகாக இருந்துச்சுன்னா நம்மளே செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆகி அதை கண்டினியூஸாக பண்ணுவோம். லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டைப்பிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், காய் கட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செய்கிறதா இருக்கட்டும், நம்ம நெயில்ஸ் அழகாக இருக்கும் போது நம்ம அதை நம்மளை அறியாமலே நம்ம ரிப்பீட்டடாக அதை செய்வோம். அது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். அது பேட்சியாக இருக்கும் போது ஐயோ என்னடா இவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஸோ நெயில்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் டு மீ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் மீ டவுன். ஐ எம் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட். ஸோ until it's bye from Priya Sundar.